கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 9:14, Matthew 9:14. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். இப்போ யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் சிலர் வந்து இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாங்க. ஏன்னா யோவான் ஸ்நானகன் வந்து வரப்போகிற மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர். அவருக்கு சீஷர்கள் இருந்தாங்க. அவரோட வனாந்தரத்தில், யூதேயா வனாந்தரத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, நாங்களும் பரிசேயரும் இந்த உபவாசத்தை குறித்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, கட்டளையில் வந்து நீங்கள் வந்து கற்பனைகளில் நீங்கள் எப்போ உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபவாசம் பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 23வது அதிகாரம் 27, 28வது வசனத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாவ நிவர்த்தி நாளில் மட்டும்தான் உபவாசம் இருக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உபவாசம் என்பது சொல்லப்படலை. ஆனால் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 70 இடங்களில் பழைய ஏற்பாட்டில் அங்கங்கே அவங்க உபவாசம் இருக்கிறத ஆவிக்குரிய முறையில் இன்னும் கொஞ்சம் கர்த்தரோட சேர்ந்து வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இந்த பரிசேயர்களும் மத தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, உபவாசங்கிறத வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் இதனுடைய ஒத்த வசனம் லூக்கா 5வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லும்போது அவங்க உபவாசம் இருக்காமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஆனால் உங்கள் ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, போஜனம் பண்ணுகிறது என்று என்ன சொல்கிறாங்க. பின்பு அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேகந்தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி வந்துக்கிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறதே அது எப்படி என்று கேட்டார்கள். இப்போ நாங்கள் சாப்பிடாத மாத்திரம் இல்லை, நீங்கள் மட்டும் எப்படி, உங்கள் சீஷர்கள் மட்டும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த உபவாசம் என்று சொல்வதை இவங்க மனிதனுடைய கற்பனைகளாக நிறையா சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் லூக்கா 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 11வது வசனத்திலிருந்து ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பரிசேயன் வந்து ஆயக்காரனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, 11, 12வது வசனம் பாருங்கள். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். எப்படி? வாரத்தில் 2 முறை நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த உபவாசத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடியதாக. அப்போ இவங்க உபவாசம் பண்ணுவதே எதற்காக, நாங்கள் மற்றவர்களை காட்டிலும் நல்லவங்க, நாங்கள் மற்றவங்களை காட்டிலும் நாங்கள் பெரியரங்கமாக கண் பார்வைக்காக நாங்கள் செய்யக்கூடிய காரியம் என்று இவர்கள் செய்யக்கூடியதுனால தான் அவங்க வந்து இதை வந்து இங்கே இயேசு கிறிஸ்துக்கிட்டே வந்து, நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், உங்கள் சீஷர்கள் உபவாசம் இருக்காமல் இருக்கிறது காரணம் என்ன என்று கேள்வி கேட்குறாங்க. சரி, இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது உபவாசம் என்று சொன்ன உடனே நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன, நாங்கள் அதுக்கு உபவாசம் இருக்கிறேன், இதுக்கு உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதாவது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நீங்கள் உபவாசம் இருக்கிறது, தனித்து இருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அநேக சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ உபவாசம் என்ன பண்ணுதுன்னா, உபவாசம் என்னை மாற்றுகிறதே ஒழிய தேவனை மாற்றுவதில்லை. எப்படி? நான் உபவாசிக்கிறதுனால அந்த உபவாசம் என்னை மாற்றுகிறது. நான் என்னுடைய என்னுடைய மாம்சத்தினுடைய சத்தத்தை குறைத்து ஆவியினுடைய சத்தம் தெளிவாய் கேட்கும் விதமாக நான் உபவாசம் இருக்கிறேன். அதுதான் உபவாசம். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 58வது அதிகாரத்தில் கர்த்தர் எனக்கு பிடித்த உபவாசம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து எல்லார் முன்னாடியும் உபவாசம் இருக்கிறது எனக்கு உகந்த உபவாசம் இல்லை. மாறாக என்ன, நீங்கள் திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் இவங்கள போய் நீங்கள் விசாரித்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, அதுதான் சரியான உபவாசம். அதைத்தான் வந்து நான் விரும்புகிறேன்னு புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 6வது அதிகாரத்தில் கர்த்தர் அழகாக சொல்லி கொடுத்தாரு நேர்த்தியாக. நீங்கள் உபவாசிக்கும் போது எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அதாவது எப்படி, மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் நீங்கள் தலையில் எண்ணெயை பூசி இது ரெட்டு உடுத்தாமல் நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லாமல் உங்களுக்கும் அந்தரங்கத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு மட்டும் தெரியும் விதமாக நீங்கள் உபவாசியுங்கள் என்று சொல்லக்கூடியதான். அப்போ நம்முடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும்,
நம்முடைய உபவாசம் தேவனுக்கு மற்றும் தெரிந்ததாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் அவசியம் இல்லை. 2வது, உபவாசம் என்னை மாற்றுகிறது. நான் தேவனுக்கு உகந்தனாய், தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடியவனாய் மாறுகிறேன் என்பதை உணர்ந்து நாம் உபவாசிக்கக்கூடிய மக்களாய் இருக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய உபவாசத்தை குறித்து ஒரு நாளும் மேன்மை பாராட்டாதபடி இருக்க பார்த்துக்கொள்வோமா? ஏன்னா அப்படி அவங்க இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்துக்கிட்டே கேட்குறாங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உபவாசிப்பது ஒரு பெருமையாக மற்றவருடைய தம்பம் அடிக்காதபடி அந்தரங்கத்தில் இருக்கிற உமக்கு அவர்கள் உபவாசித்து ஜெபித்து உம்மிடமிருந்து பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையில் வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.